அவசியம் திருக்குறள் படிங்க. ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க, விளக்கம் சொல்லிக் கொடுங்க, அதில் உள்ள அர்த்தத்தை சொல்லிக் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மைண்டு வரும். அது சொல்கிறதால பிள்ளைங்களுக்கு ஒரு பாச உணர்வு ஏற்படும். நட்பை பற்றியும், வீடு, மக்கள், மனைவி, குடும்பம், ஒரு கெட்டவங்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது எல்லாம் அதில் வருது. கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதிகாரம் 82 போட்டிருக்கேன். சூது அதிகாரம் 94 குறள் 931. வேண்டற்க வென்றிடினும் சூதினை வென்றது தூண்டிற் மீன் விழுங்கி அற்று. வேண்டற்க வென்றிடினும் சூதினை வென்றதும் தூண்டிற் மீன் விழுங்கி அற்று. விளக்கம்: ஒருவன் வெற்றி தருமாயினும் சூதை விரும்புதல் கூடாது. சூதில் வெற்றியாக கிடைத்த பொருள் தூண்டிலிரும்பை இரை என கருதி மீன் விழுங்குவது போலாகும். அதிகாரம் 94 சூது குறள் 932. ஒன்றெய்தி நூறிழக்கும் சூதர்க்கும் உண்டாங்கொல் நன்றெய்தி வாழ்வதோர் ஆறு. ஒன்றெய்தி நூறிழக்கும் சூதர்க்கும் உண்டாங்கொல் நன்றெய்தி வாழ்வதோர் ஆறு. விளக்கம்: ஒன்றை பெற்று 100 இழக்கும் சூதாடுவோருக்கு நன்மையை பெற்று வாழ்வதற்கு ஒரு வழி உண்டாகுமோ? சூது அதிகாரம் 94 உருளாயம் ஓவாது கூறின் பொருளாயம் போவை புறமே படும். உருவாயம் ஓவாது கூறின் பொருளாயம் போவை புறமே படும். விளக்கம்: லாபத்தை இடைவிடாது சொல்லி சூதாடுவானாயின் அவனது பொருளும் வருவாயும் அவனை விட்டு சென்று பிறரிடம் தங்கிவிடும். சூது அதிகாரம் 94 குறள் 934. சிறுமை பல செய்து சீரழிக்கும் சூதின் வறுமை தருவதொன்று இல். சிறுமை பல செய்து சீரழிக்கும் சூதின் வறுமை தருவதொன்று இல். விளக்கம்: ஒருவனுக்கு துன்பங்கள் பலவற்றையும் உண்டாக்கி புகழையும் கெடுக்கும் சூது போல் வறுமையை கொடுப்பது வேறொன்றுமில்லை. சூது அதிகாரம் 94 குறள் 935. கவரும் கழுகமும் கையும் தருக்கி இவரறியார் இல்லாகியார். கவரும் கழகமும் கையும் தருக்கி இவரறியார் இல்லாகியார். விளக்கம்: சூதாடும் காய்களையும் அது நடைபெறும் இடத்தையும் ஆடும் கைத்திறமையும் மேற்கொண்டு சூதினை கைவிடாதவர் பொருள் அனைத்தையும் இழப்பர். சூது அதிகாரம் 94 குறள் 936. அகடாரார் அல்லல் உழப்பர் தென்னும் முகமூடியால் மூடப்பட்டார். அகடாரார் அல்லல் உழைப்பர் சூதென்றும் முகமூடியால் மூடப்பட்டார். விளக்கம்: சூது என்று சொல்லப்படும் மூதேவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் வயிறு நிறைய உண்ண முடியாது துன்பத்தை அனுபவிப்பார். சூது அதிகாரம் 94 பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்து காலை புகின். பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்து காலை புகின். விளக்கம்: இளமையில் சூதாடும் இடத்தில் காலம் கழியுமானால் அது வழி வந்த செல்வத்தையும் நற்குணங்களையும் கெடுக்கும். அதிகாரம் 94 சூது அதிகாரம் குறள் 938. பொருள் கெடுத்து போய் மேற்கொளியி அருள் கெடுத்து அல்லல் உழைப்பிக்கும் சூது. பொருள் கெடுத்து பொய் மேற்கொளியி அருள் கெடுத்து அல்லல் உழைப்பிக்கும் சூது.
விளக்கம். சூதானது பொருளை அழித்து பொய்யை மேற்கொள்ள செய்து இரக்க குணத்தை கெடுத்து துன்பத்தை அடையச் செய்யும். அதிகாரம் 94 குறள் 939. உடை செல்வம் ஊன் ஒளி கல்வி என்று ஐந்தும் அடையவாம் ஆயம் கொளின். உடை செல்வம் ஊன் ஒளி கல்வி என்று ஐந்தும் அடையவாம் ஆயம் கொளின். விளக்கம். ஒருவன் கொதினை கொண்டால் புகழ் கல்வி பொருள் உணவு உடை என்றும் ஐந்தும் அவனைச் சேராது. அதிகாரம் 94 சூது. குறள் 940. இழத்தொருவும் காதலிக்கும் சூதே போல் துன்பம் உழத்தொருவும் காதற்று உயிர். இழத்தோரும் காதலிக்கும் சூதே போல் துன்பம் உழத்தோரும் காதற்று உயிர். விளக்கம். பொருளை இழந்தோறும் மேன்மேலும் விரும்பத் தரும் சூதை போல் துன்பங்களை அனுபவிக்குந்தோறும் உயிர் மீது ஆசை உண்டாகும்.